आसमां के पार जाएंगे, मेरा ईशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा ईशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा ईशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा ईशु। நம்ம வீடியோஸை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க லோக்கலில் பார்க்குறாங்க அப்படின்றதை தாண்டி கடல் தாண்டி ஃபாரின்லலாம் பார்க்குறாங்க அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய ஃபாரின்லேருந்து அந்த நிறைய என்கொயரிஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கிளைண்ட் என்னை நம்பி எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளைண்ட் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கிளைண்ட். அவங்க வந்து 2-3 ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸை சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளைண்ட் அனுப்புகிற ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வச்சு ஃபேப்ரிக் எல்லாமே சோர்ஸ் பண்ண வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற டவுன் ஹாலுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 2-3 கடையில் வந்து நம்ம கேட்குற ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ கிளைண்ட் வந்து அந்த ஷைனிங் மெட்டீரியல் ரொம்ப அழுத்தி கேட்டிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டுக்குமே வந்து வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ரன்னிங் மெட்டீரியல்னாவே கோயம்புத்தூரில் இருக்கிற கண்காரியா, அதுக்கப்புறம் அரிஹந்த், இதெல்லாமே என்னோட ரொம்ப ஃபேவரட் ஷாப்பு. ஸோ கிளைண்ட் வந்து 2 சாரீ வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ஷைனிங்கில் ஆரி ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸும் சாரீலேயுமே ஆரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீ மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாடல் எல்லாமே நான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது அவங்க வந்து சாட்டினில் பாதி நெட்டு வச்சு ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீ மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட்லேயே வந்து பார்டரும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஆரி ஒர்க்கில், சரி அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஃபேப்ரிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஷைனிங் மெட்டீரியல் செட் ஆயிடுச்சு. அடுத்து நெட் மெட்டீரியல் வந்து அரிஹந்தில் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்காரியாகவும் போய் பார்க்கலாம் சொல்லி அங்கே போய் பார்த்தேன். ஸோ இந்த கிளைண்ட் வந்து ஒரு சாரீ டிசைனில் வந்து 2 சாரீ கேட்டிருந்தாங்க. அவங்க சிஸ்டருக்கும். ஸோ அரிஹந்தில் வந்து எனக்கு 2 ஃபேப்ரிக் மட்டும்தான் செட் ஆச்சு, அந்த ஷைனிங் மெட்டீரியல் மட்டும். ஸோ அவங்க வந்து ஒரு டர்க்கிஷ் ப்ளூ மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த பீச் கலர் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நான் நெட்டு ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீக்காக நான் கண்காரியாக வந்திருந்தேன். ஸோ அங்கேயுமே வந்து என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ், அதாவது வந்து சாட்டின் ப்ளஸ் நெட்டு கொடுக்கணும். ஸோ 2ஓட கலர் காம்பினேஷன் 2மே மேட்ச் ஆகி கிடைக்கணும். ஸோ அதுக்காக தேடி கடைசியில் வந்து அந்த ஒரு லேவண்டர் கலரும் ஆனியன் பிங்க் கலரும் செட் ஆச்சு. பட் சாட்டின் மெட்டீரியல் செட் ஆகலை. அதுக்கு பதிலாக நான் விசித்ரா சில்க் வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து ஷைனிங்கோட ரொம்ப நல்லாவும் தெரிஞ்சிச்சு. ஸோ சாட்டினுக்கு பதிலாக விசித்ரா சில்க் தான் செலக்ட் பண்ணி கடைசியில் இது 2 கலருமே வந்து கிளைண்ட்டுக்கிட்டையும் கேட்டு இந்த 2 கலரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த பின்னாடியும் கிளைண்ட்டுக்கிட்ட என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதையும் ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் காமிச்சிக்கிட்டேன். வீடியோவில் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தேன்.
ஸோ நெட்டு மெட்டீரியலில் நெட்டு ப்ளஸ் விசித்ரா சில்க் சாரீக்கு அந்த சாரீக்கு வாங்கியிருந்தேன். அது போக இன்ஸ்கர்ட் அதிலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து சாட்டின் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். சாட்டின் மெட்டீரியல் இன்ஸ்கர்ட்டுக்குரிய கிளாத் வந்து நார்மல் குவாலிட்டியில் தான் கிடச்சிச்சு, சாரியில் அட்டாச் பண்ணுற மாதிரி கிடைக்கல. ஸோ விசித்ரா சில்கே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்ன வாங்கினோ அது உங்களுக்கு எல்லாமே ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த ஷைனிங் சாரியில் வந்துட்டு லேஸ் அட்டாச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சில்வர் லேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆரி ஒர்க் லேஸு. ஸோ ப்ளைனாக இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த லேஸ் அட்டாச் பண்ணி அதில் அதுக்கப்புறமா ஆரி ஒர்க் பண்ணணும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையும் நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ ப்ளூ சாரிக்கு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பீச் கலர் சாரிக்கு வச்சு முடிச்சாச்சு. இனி ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு, அதையுமே வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். அதாவது அந்த பீச் கலர் சாரியில் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் ப்ளஸ் ஆரி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியாவில் அது பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் சாரியில் வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க், இது ரெண்டுமே வந்து அந்த கிளைண்ட்டே ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இனி வேறு வீடியோஸ் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாகவே நான் எப்படி முடிச்சு கொடுத்தேன் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இந்த சாரியில் கிளைண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டது வந்து அந்த க்ரீன் லீஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ரெண்டுமே வந்து ரொம்ப அழகான சாரீ, சூப்பராக இருந்தது. அது போக நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண சாரியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 2 சாரியோட ஒர்க் பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அதாவது வந்து நெட்டோட பார்ட்ரு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் சாரீ வந்து நெட் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக தான் கிளைண்ட்டுமே கேட்டிருந்தாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெட்டு ஃபேப்ரிக்கை வந்து நான் பார்டர் வர மாதிரி கட் பண்ணி மேலே, அதாவது முந்தி பார்ட்டுக்கிட்ட வருவாங்களா அதுக்கு அந்த இடத்துல வந்து பார்டர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். மேலேயும் கீழே, அதுக்கப்புறம் கீழே முந்திக்கிட்ட எல்லாமே வந்து நெட்டு பார்டர் வரும். உள்ளே ஃபுல்லாக வந்து விசித்ரா சில்க் வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. இந்த ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ப்ளவுஸ் டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கிட்ட ஸ்லீவ் எல்லாமே வந்து வித்தவுட் லைனிங்கில் கேட்டிருந்தாங்க. பாடிஸ் வந்து வித் லைனிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளைண்ட் எப்படி கேட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். இது கூடயே இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஜுவல்லரி ஏதாச்சும் இருந்தால் செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் நெக் பீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுங்க. உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சூப்பராக அவங்க கொடுத்த ஆர்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ பேக் பண்ணி கொரியரும் பண்ணியாச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஃபாரின்லேருந்து விசாரிக்கிறதையும் தாண்டி என்னை நம்பி இந்த ஆர்டர் கொடுத்தேன் ஜாஸ்மின் சிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி ரீனா சிஸ்டர், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணனாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொரியர் பண்ணி போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய டிசைனிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்